பிரெடேட்டர் பார்ட் 3. ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம பிரெடேட்டர் படத்தோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் எப்போதும் போல பூமிக்கு வந்து மனுஷங்களை வேட்டையாடுறதுக்கு பதிலாக பிரெடேட்டர்ஸ் இந்த முறை மனுஷங்களை பிடிச்சிட்டு போய் ஒரு கிரகத்தில் போட்டு அங்கே அவங்களை வேட்டையாடி இன்னும் தன்னோட திறமைகளை வளர்த்துக்குதுங்க. ஸோ அப்படி ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அங்கே கதைக்குள்ள போகணும். படத்தோட ஸ்டார்டிங்கில் மனுஷங்க எல்லாமே வானத்துலேருந்து அப்படியே பேரஷூட்டில் கீழே கொத்தா விழுந்துகிட்டு இருக்காங்க. ஏன் விழுறோம், எதுக்கு விழுறோம்னு பார்த்தா ஒருத்தனுக்குமே தெரியல. அப்படி தெரியாமலே எல்லாருமே விழுந்துகிட்டு இருக்காங்க. அப்படி விழுறதுல ஒருத்தன் தான் நம்ம படத்தோட ஹீரோ எப்படியோ தன்னோட பேரஷூட்டை ஓப்பன் பண்ணிடுறான். சேஃபாக லேண்ட் ஆகிடுறான். ஹீரோ மாதிரியே நிறைய பேர் அங்கே லேண்ட் ஆயிருக்கிறாங்க. ஹீரோ கண்ணு முடிச்சு பார்க்கறான். அவங்க கண்ணு முடிச்சு பார்த்தவொடனே அடர்ந்த மரங்களை கொண்ட காடா அங்கே இருக்குது. எப்படி இங்கே வந்தோம், ஏது வந்தோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியல. பட் இவன் நிறைய புல்லட்ஸ், பாம்ஸ், கன்ஸ் எல்லாமே இவன் கூட இருக்குது. ஆகவே ஒரு மிலிட்டரி சோல்ஜர்ஸ் மாதிரி இருக்கிறான். அவனை மாதிரி அங்கே விழுந்தவங்க எல்லாருமே ஒருத்தர் பார்க்குறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட போறான். அதில் ஒருத்தர் தெரியாத திறமை காட்டு திறமை போட்டு சுட்டுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இவங்க எதிரியா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ அவங்கள ஸ்டாப் பண்ணி, ஏய் நமக்கு நாம எதிரி இல்லடா, நம்மளோட எதிரி வேற எங்கேயும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கீழே விழுந்த எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா ஃபார்ம் ஆறாங்க. எல்லார் கையிலுமே கன்ஸ், பாம்ஸ் அண்ட் எனிமீஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய எல்லா டாக்டிக்ஸுமே எல்லாருக்குமே தெரிஞ்சுக்குது. எல்லாருமே சரியான எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க. இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பொதுவான ஒற்றுமையான விஷயமே. பட் எல்லாரும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருந்து இருக்கிறாங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னா, இங்க எல்லாரும் எப்படி வந்தாங்க, ஏது வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. பட் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சண்டையில ஈடுபட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க காணாம போறதுக்கு முன்னால. இந்த டீம்ல நம்ம ஹீரோ அண்ட் ஒரு யூஎஸ் மிலிட்டரி கேர்ள், ஒரு மெக்சிகன் மாஃபியா லீடர், ஒரு ரஷ்யன் போராளி, ஆப்பிரிக்கன், அடுத்து ஒரு ஜெயில் கைதி, அப்புறம் ஒரு டாக்டர், இவங்களும் இருக்கிறாங்க. இந்த குரூப்ல சம்மதம் இல்லாம இருக்கிறது என்னமோ டாக்டர் மட்டும்தான். இந்த மீதி எல்லாருமே ஆர்ம்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு ஃபைட்டர்ஸ். பட் இங்க டாக்டர் மட்டும் சம்மதம் இல்லாம இருக்கிறாரு. இந்த கூட்டத்துக்கு நடுவுல இவன் யாரா கோமாளி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இவங்க அந்த காட்டுக்குள்ளேயே பைய மூவ் ஆகி போறாங்க. சரி, எப்படி வந்தோம் ஏது வந்தோம் தெரியல, எப்படியாவது இந்த காட்டுல இருந்து தப்பிச்சு போவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பைய மூவ் ஆகி போறாங்க. அங்க இவங்க மாதிரியே இன்னொருத்தர் வேற நிக்கிறாரு. அவர் ஒரு கொரியன் கேங்ஸ்டர். ஸோ இவரு இந்த டீமோட ஜாயின் ஆகிக்கிறாங்க. இப்போ இந்த டீம் அப்படியே மூவ் ஆகி போறாங்க. அப்ப அங்க ஒரு தூண் மாதிரி இருக்குது. அந்த தூணு கிட்ட மனித எலும்பு கூடுகளா கிடக்குது. இதை பார்த்து எல்லாருமே அலர்ட் ஆறாங்க, கொஞ்சம் பதறி போறாங்க. யார் இது மனுஷங்களை இப்படி கொண்டு இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆப்பிரிக்கன் சோல்ஜர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய ஊர் சம்பிரதாயப்படி நாங்க எதிரிகளை பிடிச்சா இந்த மாதிரி கொண்டு இந்த மாதிரி நாங்க மாட்டி விடுவோம். இதை பார்த்து மற்றவங்க எல்லாருக்கும் எங்க மேல ஒரு பயம் வரும். ஸோ இதே மாதிரி தான் நாங்க பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா மனிதனையுமே இல்லாதவங்க தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றாங்க. அண்ட் நம்மளையும் இந்த மாதிரி தோலை உரிச்சு தொங்க விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துடுறாங்க. ஸோ நம்ம இங்க இருக்கணும் அப்படின்னா நம்ம சேஃபா இருக்கணும். ஸோ நம்மளை இங்க வேணும்னே தான் விட்டு இருக்காங்க. அதுவும் ஆயுதத்தோட நம்ம விட்டு இருக்காங்க. பட் இந்த டீம்ல டாக்டர் மட்டும் தான் ஏன் இருக்கானே எனக்கு புரியல சொல்லி அகின் சொல்றாங்க. நீ எப்படி வந்தா ஏன் வந்தோன்னு யாருக்குமே தெரியல. ஆனா அதை யோசிக்கிறத விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போக வழியை பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ மத்தவங்களை சொல்லிட்டு போறான். மத்தவங்களும் ஹீரோவை ஃபாலோ பண்ணி போறாங்க. ஹீரோ ஒரு லீடரா அவங்க நினைக்கிறாங்க. உயிர் பிழைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ற ஆளு தான் நம்ம ஹீரோ. அங்க இருக்கிற தாவரங்கள் எல்லாமே நியூரோடாக்சின்ஸ் இருக்குது. இது தெரியாம ரஷ்யன் சோல்ஜர் தொடப்பவ டாக்டர் அவரை தடுத்து காப்பாத்திடுறாரு. அந்த நியூரோடாக்சினை கத்தில எடுத்துக்கிறாரு. இதனால ரஷ்யன் சோல்ஜர் நான் உனக்கு கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம டீம் அப்படி நிக்காம மூவ் பண்ணி போறாங்க. அப்படி மூவ் பண்ணி ரொம்ப தூரம் போய் எல்லாரும் களைச்சு ஒரு இடத்துல ஓய்வு எடுக்க பாக்குறாங்க. இப்போ ஹீரோ மட்டும் நான் எதுக்குமே ஓய்வு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் வந்து நீ ஏன் இப்படி தனியா போனா நீ செத்து போயிருவ அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இந்த மாதிரி உயிர் பிழைச்சி இருக்கிறதா முக்கியம், இந்த மாதிரி ஓய்வு எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? நம்ம இந்த இடத்துல எவ்வளவு நேரம் நடக்குதோம், கொஞ்சம் கூட சூரியன் மறையல, சூரியன் மாறாம ஒரே இடத்துல இருக்குது, இந்த காலம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு சாதாரணமா தெரியல, நம்ம ஒரு பெரிய ஆபத்துல இருக்கிறோம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஏன்னா அந்த இடத்துல காந்த புல வேற சீரா இல்ல, சூரியனும் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த இடத்துல ரொம்பவே ஆபத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ இந்த மாதிரி ஆபத்தான இடத்துல நம்ம ஒரே இடத்துல இருந்தோம்னா நம்ம உயிர் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் சொல்றான். அண்ட் அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு இடத்துலயும் மோசமா சண்டை போடுறாங்க. நம்ம எல்லாருக்கும் டிஃப்ரெண்டான ஃபைட்டிங் ஸ்கில்ஸ், அதுவும் இன்னொருத்தர கொலை பண்ற திறமை ரொம்பவே அதிகமா இருக்குது. இப்படிப்பட்ட நம்மள இவங்க இங்க ஒரு டீமா நம்மள ஃபார்ம் பண்ணி விட்டு இருக்காங்க. இதை பார்க்கல இது ஒரு கோஇன்சிடென்ஸா எனக்கு தெரியல, நம்மளை தேர்ந்தெடுத்து இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நம்ம டீம் அப்படியா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஹீரோ அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம மூவ் ஆகி போறான். நம்ம டீமும் அவனை ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்படி போகையில அந்த இடத்துல நிறைய கூண்டுகளா கிடக்குது. அதுல இருந்து ஏதோ வெளியில வந்தது மாதிரி தெரியுது. கண்டிப்பா அது மனுஷி மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே திரும்பி மேல பார்த்தா இந்த மாதிரி ஏகப்பட்ட கூண்டுங்க அந்த இடத்த சுத்தி கிடக்குது. ஸோ எது இந்த கூண்டுல இருந்து வெளியே இருந்துச்சோ அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து
வந்திருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. சேஃபா காட்டை முன்னேறி போகையில திடீர்னு இந்த இடத்துல ஏகப்பட்ட டிராப்ஸ் இருக்குது. இந்த இல்லாம கட்டை பறக்குது, கம்பு தெரிக்குது, இவங்களை கொள்றதுக்கு முள்ளு வேலையெல்லாம் கிடக்குது. 10,000 குறைக்கு டிராப்ஸ் நிறைய ஏகப்பட்டது கிடக்கு. இதெல்லாம் தப்பிச்சு நம்ம டீம் அப்படியே ஓடுறாங்க. அப்படி ஓடி போய் பார்த்தா டிராப்பை செட் பண்ண ஆளு ஆல்ரெடி செத்து போய் கிடக்குறான். அதுவும் கொடூரமா. இவனை வச்சிருக்க டிராப்ஸை பார்த்தாலே இது நம்மளை கொள்ள வச்ச மாதிரி தெரியல. நம்மளை விட மோசமான, நம்மளை விட உருவத்துல பெருசான எதையோ ஒன்ன கொள்றதுக்காக இவன் டிராப் செட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா அப்படி வச்ச டிராப்பை தாண்டி இவன் அது கொலை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியே அந்த இடத்த டீகோட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கிற ஆப்பிரிக்கன் சோல்ஜர் மரத்துல ஏதோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். பார்த்தா கண்ணுக்கே தெரியாத பிரெடேட்டர் ஒண்ணு இவங்கள மார்ச் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. இது தெரியாம இவங்களும் கண்டினியூ பண்ணி போறாங்க. அப்படி போய் மலையில நின்று கடைசியா பார்த்தாதான் தெரியுது இவங்க இருக்கிறது பூமியே இல்லைங்க, இது ஒரு ஏலியன் பிளானட். இந்த உண்மை தெரிஞ்சவனே எல்லாரும் அப்படியே கதி கழுகி போயிருந்தாங்க. அப்படிதான் எல்லாருமே கழிஞ்சிடறாங்க. அப்படி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏலியன் நாய்க்குட்டி மாதிரி ஏதோ ஒரு ஜந்துக்களை அவங்கள அப்படியே துரத்துது. அதுங்க எல்லாத்தையும் ஆளுக்கு ஒண்ணு இவங்க எல்லாரும் அப்படியே போட்டு தள்ளி கொலை பண்றாங்க. அப்படி சண்டை போய்கிட்டு இருக்கையில ஒரு விசில் சத்தம் திடீர்னு கேக்குது. எல்லா ஜந்துக்களுமே வந்த இடத்துக்கு ரிட்டர்ன் போதுங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ இதுங்களை பார்த்தா எனக்கு சாதாரணமா தெரியல. இதுங்களை ஏவி விட்டு நம்ம செக் பண்ணி வேட்டையாட பார்க்காங்க. எப்படி ஒரு புலிய வேட்டையாட நம்ம முதல்ல ஆட்டை அனுப்புறோமோ அதே மாதிரி நம்மளை வேட்டையாட தான் இதுங்களை அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஸோ டக்குன்னு எல்லாரும் ரியலர் பண்ணுங்க, இந்த இடம் நமக்கு சேஃப் இல்லை, நம்மளை வேட்டையாட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அப்ப டீம்ல மெக்சிகன் மாஃபியா திடீர்னு பார்த்தா அங்க காணல. எப்படிடா நம்ம கூட தான் இருந்தாரு காணலேன்னு சொல்லி அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அவரோட குரல் பக்கத்துல கேக்குது. அதை கேட்டு அங்க ஃபாலோ பண்ணி போனா அவர் அந்த இடத்துல சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறாரு. ஹீரோயின் காப்பாத்த போக, அதாவது யூஎஸ் மிலிட்டரிகள் காப்பாத்த போக ஹீரோ தடுக்கிறான். இல்ல இது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம், நம்மளை செட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி சொல்லும் போது பாதிக்கப்பட்ட ஒருத்தர் பிணைக்கைதியை பிடிச்சி வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணும்போது அவனோட அலுவலர்கள் கேட்டு வருது, அவங்கள ஈஸியா கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த மாதிரி யாரோ ட்ராப் செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதை ஹீரோ ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு கள்ளதிக்கு போடுறான். அந்த இடத்துல ஏதோ ஒரு ட்ராப் வலையெல்லாம் இருக்குதுங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம டீம் அவனை காப்பாத்தாம மூவ் ஆகி போறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அதை கேட்டுக்கிறாம எல்லாருமே ஆல்ரெடி மூவ் ஆகி போறாங்க. வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தனுக்கு மரணம் ஒரு வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை ஷூட் பண்ணி கொண்டுதா. பட் அவன் ஷூட் பண்ணதுக்கு அப்புறமும் அவனோட குரல் கேக்குது. அப்பதாங்க புரியுது அவன் ஆல்ரெடி செத்துட்டான். பிரெடேட்டர் அவனோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சு ட்ராப் செட் பண்ணி வச்சு பிடிக்க பார்த்துருக்கு. இது தெரிஞ்சவன ஹீரோயின் நல்லா அடிச்சுட்டு டீம் கூட சேர்ந்து ஓடிடுறா. நல்ல வேலை நம்ம டீம் மூவ் ஆயிட்டாங்க, அதனால அவங்களுக்கு எதுவுமே ஆகல. ஒரு கட்டத்துல ஹீரோ என்ன சொல்றான்னா, நம்மள ஓட விட்டு வேட்டையாடுதான் அதிகம் நினைக்குதுங்க. ஓடுனா சாவு நமக்கு நிச்சயம். உயிர் பிழைக்கணும்னா நம்ம ஓடக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம யார் வேட்டையாடுறா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லி அந்த மிருகங்கள் வந்த பாதையை ஃபாலோ பண்ணி ஹீரோ அண்ட் டீம் போறாங்க. அப்படி போய் பார்த்தா ஏகப்பட்ட எலும்பு கூடுங்க கிடக்குதுங்க. ஏன் பிரெடேட்டர்ஸோட உடம்ப கூட அங்கே தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இவங்களும் பிரெடேட்டர்ஸ் வேட்டையாடுது. பட் அதுங்களையும் ஒன்று வேட்டையாடி இருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லி யாருக்கும் தெரியல. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பிரெடேட்டரை தூண்ல கட்டியும் போட்டுருக்குது. இதை பார்த்து நம்ம டீம் கிளம்பி போறாங்க. பட் அது மட்டும் இல்லாம எது எப்படியோ இங்க நாம மட்டும் வேட்டையாடப்படலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத பிரெடேட்டர்ஸ் நம்ம பசங்களை வேட்டையாடுது. அதுல இருந்து தப்பிச்சு போன பாதி பேர் ஏரியில விழுந்து சேஃபான இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா இவங்களை வேட்டையாடுறதும் ஒரு பிரெடேட்டர்ஸ். பட் இந்த பிரெடேட்டர்ஸ் வேற கேட்டகரி பிரெடேட்டர்ஸ். வேட்டையாட மனுஷங்க கிடைக்காததுனால மற்ற என்ன பிரெடேட்டர்ஸை வேட்டையாடி இருக்குதுங்க இந்த பிரெடேட்டர்ஸ். எக்ஸாக்டா சொல்லணும்னா பிரெடேட்டர்ஸே வேட்டையாடுற பலம் வாய்ந்த ஒரு பிரெடேட்டர் இருந்தா இதுங்க. இந்த சைடு தப்பிச்சு போன நம்ம டீமை காட்டுறாங்க. அங்க வாக்குவாதம் ஆகுது. பிகாஸ் ஹீரோ தான் அதுங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போயிருக்கான். அதனாலதான் அங்க 2 பேரோட உயிரும் போயிருக்குது. ஸோ இதுக்கு ஹீரோ தான் காரணம்னு சொல்லி எல்லாருமே கோவப்படுறாங்க. யூஎஸ் சோல்ஜர் போன இருந்துகிட்டு இதுங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அமெரிக்கன் காட்டுக்குள்ள இப்படி ஒரு உயிரினம் எல்லாரையும் கண்ணுக்கு தெரியாம கொலை பண்ணிருக்கு. பட் ஒரு திறமையான கமாண்டர் மட்டும் உடம்புல சகதியை போய்கிட்டு இதுங்களை கொண்டு இருக்காரு. பிகாஸ் உடம்புல இருந்து வழிவர விபத்தை வச்சுதான் இதுங்க நம்மள பாக்குதுங்க அப்படின்னு சொல்லி இவ பார்ட் 1 கதையை இங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம டீமுக்கு தன்னோட எதிரிங்க யாருன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுங்களை கொள்ள ஸ்கெட்ச் போட்டு வெயிட் பண்றாங்க. ஒரு டீமா ஃபார்ம் ஆகி நிக்கிறாங்க. அப்ப பிரெடேட்டரை பிடிக்கிறதுக்கு டாக்டர் ஓட விடுறாங்க. பிரெடேட்டரும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அங்க வருது. அவரை சேஸ் பண்ணுது. பார்த்தா அது பிரெடேட்டரே இல்லைங்க, அது ஒரு மனுஷன். இவர் பிரெடேட்டரை கொண்டு பிரெடேட்டரோட ட்ரெஸ்ஸை போட்டு உயிரோட இத்தனை இங்க தப்பிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் நம்ம டீமை அவருடைய சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. நம்ம டீமும் உயிர் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடயே போயிடுறாங்க. அப்ப அவர் டீம் மெம்பர்ஸ் கிட்ட இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த இடத்துல பிரெடேட்டர்ஸ் எல்லாமே நம்மள இந்த கிரகத்துல புடிச்சு போட்டு வேட்டையாடி தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு அதுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகம் ஒரு பிக் பாஸ் வீடு. நம்மளோட உயிர் தான் அதுங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். நம்மளை கொண்டு அதுங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு நம்மளை வேட்டையாடுதுங்க. ஒவ்வொரு முறை வேட்டையாடும் போதும் நம்மளோட வேட்டையாடக்கூடிய திறமைகளை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தங்க மெருகேற்றிக்கிட்டு கொலை பண்ணுதுங்க. ஸோ இதன் மூலயமா தன்னைத்தானே அதுங்க பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சுக்கிறதுங்க அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் எப்படி அதுங்கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க இருக்குதேன், இந்த இடம் ரொம்பவே சேஃப் தான், நீங்க எல்லாருமே இங்க தங்குங்க அப்படின்னு சொல்லி இவர் ஹெல்ப் பண்றாரு. நம்ம டீமும் இவரோட ஹெல்ப் ஏத்துக்கிட்டு இங்கேயே தங்கி தூங்குறாங்க. திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள ஒரே புகையா வருது. ஹெல்ப் பண்ணவரை காணும். பார்த்தா இது ஒரு ட்ராப்புங்க.
செட்டப்புங்க. இவங்களோட வெப்பன்ஸை திருடுறதுக்காகத்தான் இவன் இப்படி இவங்கள மாட்டி விட்டு இருக்கிறான். இந்த இடத்துக்கு பிரெடிட்டர்ஸ் ஆல்சோ வந்துகிட்டு வேற இருக்குதுங்க. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட நம்ம டீம் அங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. சேம் டைம் அந்த துரோகி அவன் பண்ண வேலையாலேயே அங்க வந்து பிரெடிட்டர்ஸ் கையில மாட்டி செத்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம டீம் தப்பிச்சு போகையில டாக்டர் மட்டும் தெரியாம வழி மாறி போயிடுறாங்க. சோ அவனை கலட்டி விட்டுட்டு மூவ் ஆயிடுறாங்க. பட் ரஷ்யன் சோல்ஜர் மட்டும் மனசு கேட்காம பிரெடிட்டர்ஸ் கிட்ட இருந்து டாக்டரை காப்பாத்தி விடுறாரு. ஆனா பரிதாபமா அவரு பிரெடிட்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. சாகர முன்னா ஒரு கிரெனேட்டை மட்டும் போட்டுட்டு அதையும் கொன்னுடுறாரு. இந்த சைடு தப்பிச்சு வந்த நம்ம டீமை மத்த பிரெடிட்டர்ஸ் சேஸ் பண்ணுதுங்க. அப்ப அந்த ஜெயில் கைது இருந்தாமல அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா இந்த பிரெடிட்டர்ஸை அட்டாக் பண்ணிடுறான். நான் இதை கொண்டுக்கிறேன், நீங்க தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பொதுநலமா செய்யறான். மத்தவங்களையும் காப்பாத்துறான். பட் பிரெடிட்டர் அவனோட முதுகெலும்ப மண்டை ஓட்டோட சேர்த்து மீன்ல இருந்து முள்ள உருவுற மாதிரி உருவி எடுத்து கொன்னுடுது. பார்க்கவே ரொம்பவே கொடூரமா இருக்குது. அகே நம்ம டீம் திரும்பியும் தப்பிச்சு ஓடுறாங்க. அப்ப கொரியன் கேங்ஸ்டர் என்ன பண்றாருன்னா கட்டான வாழை வச்சுக்கிட்டு நீங்க போங்க, நான் பிரெடிட்டரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரெடிட்டரை எதிர்த்து நிக்கிறாரு. அப்படி எதிர்த்து நின்று சண்டை போட்டதுல பிரெடிட்டரும் அவரும் அட் டைம்ல அவுட் ஆயிருக்காங்க. மீதி இப்ப யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹீரோ, யூஎஸ் மிலிட்டரி கேர்ள், டாக்டர், இந்த 3 பேர் தாங்க உயிரோடு இருக்காங்க. இவங்க 3 பேர் இப்ப தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன ஐடியா வச்சிருக்கான் அப்படின்னா அந்த பிரெடிட்டர்ஸ் மத்த ஒரு பிரெடிட்டரை கட்டி போட்டு அடிமையா வச்சிருக்குங்க. அதை ரிலீஸ் பண்ணி அதோட ஹெல்ப் வச்சு ஷிப் எடுத்துட்டு பூமிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ட்ரை பண்றான். அப்ப பிரெடிட்டர் செட் பண்ண ஒரு டிராப்ல டாக்டரோட கால் மாட்டிக்கிட்டு டாக்டருக்கு அடிபட்டுருது. ஸோ இவனை நம்ம கூட்டிட்டு போனோம்னா நம்ம ரொம்பவே ஸ்லோவாயிரும், நம்ம வந்து பிரெடிட்டர்ஸ்க்குள்ள மாட்டிக்கிறோம். ஸோ இவனை இங்கே விட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்பவே சுயநலமா பேசுறாங்க. எனக்கு குடும்ப குட்டி தான் இருக்குது, ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவி டாக்டர் ரொம்பவே கதறி அழுறாருங்க. அவர் என்னதான் அழுதாலும் ஹீரோ தான் உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஷிப்பை நோக்கி போயிடுறான். பட் ஹீரோயின் டாக்டர் விட்டு போவாங்க, அவரை கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் ரொம்பவே நல்லவங்க. நம்ம ஹீரோ கைதி பிரெடிட்டரை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு ஹெல்ப் கேட்கான். அது ஹெல்ப்பும் பண்ணுது, ஷிப்புக்கு போக வழியும் காட்டுது. ஸோ ஹீரோ ஷிப்பை நோக்கி போயிடுறான். சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோயின் அண்ட் டாக்டர் 2 பேருமே பிரெடிட்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ரிலீஸ் பண்ண பிரெடிட்டருக்கும் இந்த பிரெடிட்டருக்கும் ஃபைட் போகுது. ஹீரோ தாம்பளச்சா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஷிப்புக்கு போறான். சண்டையோட முடிவுல ஹீரோ ரிலீஸ் பண்ண பிரெடிட்டர் செத்து போயிடுதுங்க. அண்ட் ஹீரோ போன ஸ்பேஸ் ஷிப் ஆல்சோ வெடிச்சிடுதுங்க. இப்போ ஹீரோயின் அண்ட் டாக்டர் 2 பேரும் பிரெடிட்டரோட குழியில இருக்கிறாங்க. அப்ப பேச்சா இருக்கையில போசிக்கிற டாக்டர் நியூரோடாக்சின் இருக்கிற கத்தியை வச்சுக்கிட்டு ஹீரோயின் கழுத்துல கோடு போட்டுறான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, யாரா நீ எதுக்கு அப்படி பண்ற? அப்புறம் தாங்க தெரியுது அவன் சாதாரண டாக்டர் இல்லைங்க, ஒரு சைக்கோ கில்லர் டாக்டர்னு. இதனால தான் பிரெடிட்டர்ஸ் இவனை செலக்ட் பண்ணி இருக்குதுங்க. அண்ட் பிரெடிட்டர்ஸை விட மோசமான ஒரு கொலையாளி உயிரினங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மனித இனம் தாங்க. இருக்கிறதுவே மோசமான கொலகார உயிரினம் மனிதர்கள் தான். ஸோ அந்த மனிதர்களே வேட்டையாடினோம்னா நம்ம இன்னும் டெவலப் ஆகிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த பிரெடிட்டர்ஸ் மனுஷங்களை வேட்டையாடுதுங்க. மற்ற எல்லார் கையிலையும் துப்பாக்கி, குண்டு எல்லாமே இருந்துச்சு. ஆனா எல்லார விடையும் இவ்வளவு நேரம் கடைசி வரை உயிர் பிழைச்சு இருந்தது நமக்கு வெறும் சிங்கிள் கத்தியை வச்சிருக்கக்கூடிய டாக்டர் தான். ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா துப்பாக்கி வெடிகுண்டுகளை விட மிகவும் ஆபத்தானது ஒரு மனுஷனோட மூளை தான் அப்படின்னு சொல்லி தெரிய வருதுங்க. பக்கா சைக்கோங்க இந்த டாக்டர். இவன் வேற இப்போ ஹீரோயினை குத்தினா ஹீரோயின் பாடி வேற பேரலைஸ் ஆயிருதுங்க. பட் ஹீரோயின் சாகல. அப்ப திடீர்னு ஹீரோ அங்க வரா. எப்படா இவங்க இப்படி வந்தான்னு பார்த்தா அவன் ஷிப்ல ஏறலங்க, நல்ல வேலையா. ஸோ ஹீரோ இவங்களை எப்படியோ காப்பாத்தி வெளியே கூட்டி போறான். டாக்டர் தான் இப்படி பண்ணது காரணம் இவங்க ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு தெரியாது. பட் ஹீரோயினோட கண்ணை அசைவை வச்சுக்கிட்டே புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ டாக்டரை குத்தி கொலை பண்ணி அவனோட உடம்ப வச்சு பிரெடிட்டர்ஸ்க்கு ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ செட் பண்ண மாதிரியே அங்க பிரெடிட்டர்ஸும் வருது. ஹீரோ தன்னோட உடம்புல சேத்தை நல்லா பூசி இருக்கிறான். ஸோ பிரெடிட்டர்ஸோட கண்ணுக்கு இப்போ ஹீரோ தெரிய மாட்டான். பட் என்னதான் ஹீரோ இப்படி தெரியாத மாதிரி இருந்தாலும் மோஷன் சென்ஸை வச்சு பிரெடிட்டர்ஸ் ஹீரோவை கண்டுபிடிச்சு போட்டதுல பாக்குதுங்க. ஹீரோவை பொழந்து எடுக்குதுங்க. அப்படி போய்கிட்டு இருக்கல ஹீரோவை பிரெடிட்டர்ஸ் கொல்ல போகிற நேரம் பார்த்து ஹீரோயின் பேரலைஸ் ஆன பாடியை ஸ்லோவா மூவ் பண்ணி எப்படியே பக்கத்துல இந்த துப்பாக்கி எடுத்து பிரெடிட்டர்ஸ்க்கு ஒரு ஸ்னைப்பர் ஷாட் போட்டுறா. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம ஹீரோ பிரெடிட்டர்ஸை வெட்டி வீசிடுறாரு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் எப்படியோ உயிர் படைச்சிடுறாங்க. அப்பாடா அப்படின்னு நிம்மதியா பெருமூச்சு விடுறதுக்குள்ளேயே அடுத்த ரவுண்டுக்கு பிரெடிட்டர்ஸ் அண்ட் மனுஷங்களை வானத்திலிருந்து பேராசூட்ல அப்படியே இறக்கி விடுறாங்க. அவ்வளவுதான், அகைன் போராட வேண்டியதான். ரிப்பீட்டடா இந்த சண்டை நடக்கத்தான் போகுது அப்படின்னு ஒரு ஹண்டிங்கான எண்டிங்ல இந்த படமும் முடியுதுங்க. இதோட இந்த வீடியோவும் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோட மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.